இவ்வளவு உயிர்கள் கொத்து கொத்தாக இந்த தேசத்தில் உயிர்களுக்கு மதிப்பே இல்லாத ஒரு நிலையில் இந்த தேசம் சென்று கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் போதும் ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு, இது வந்து ஆக்சிடென்ட், இது யாரும் பொறுப்பேற்க முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு கல்லஞ்சம் இருந்தா இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வரும். இது வரைக்கும் அதான் சொல்றேன், ஒரு பெரிய பகல்காம் அட்டாக் நடக்குது, இரு பக்கமும் தாக்குதல் நடக்குது. நம்முடைய நாட்டுல, நம்முடைய இந்திய தேசத்துக்கு எல்லைக்குள்ளே மக்கள் பாதிக்கப்படுறாங்க. போய் என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நாதி இல்ல. அந்த மக்களை தலைவர் ராகுல் காந்தி தான் போய் விசாரிக்கிறார். மணிப்பூர் மக்கள் கொத்து கொத்தாக மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது போய் பொறுப்பேற்றாங்களா? ஒரு முதல்வர் எப்ப ராஜினாமா பண்றாரு? இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே மணிப்பூர் தொடர்ந்து கலவரங்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தாலும், உள்ள அவர்கள் உட்கட்டமைக்குள் உள்ள வந்து உள்நாட்டு போர் மாதிரி நடந்துகிட்டே இருந்தாலும், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பேரன் சிங் இஸ் தி ஆர்கிடெக்ட் பிஹைண்ட் எத்னிக் கிளென்சிங். ஒரு முதல்வர் தான் இந்த இன அழிப்புக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறார் என்று சொல்வதற்கான வரலாற்றை முதல் படைத்தது பாஜகவுடைய அரசு. நான் வந்த நார்த் ஈஸ்ட் இண்டிஜன்ல மிகப்பெரிய அமைதி ஏற்படுத்திடுவேன் வாக்குறுதி கொடுத்தாரு. அக்கௌண்டபிலிட்டி யார் ஏற்றா? இத்தனைக்கும் இந்த கலவரங்கள், இந்த பிரச்சனை நடப்பதற்கு இவர்கள் தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பொறுப்பேற்று இருந்தா என்ன நடந்திருக்கும்? அடுத்த ஒரு பாதிப்பு நம்ம பார்க்கலாம்ல. நான் உயிர் நானே மேஜிக்கா பண்ண முடியுங்கிறேன். பொறுப்பேற்ற போன உயிர் திரும்ப வருங்கிறேன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீங்க என்ன பொறுப்பேற்ற என்ன நடக்கும்னு கேட்கறீங்க? நாளைக்கு இன்னொரு பிளேன் கிராஷ் ஆச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ 200 பேர் செத்தாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த தேசத்தின் இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கும் ஒவ்வொருவனுடைய குரலாக தான் நான் பேசுறேன். உங்களுக்கு உண்மையிலே தேசப்பட்டு இருந்தா இந்த கேள்வி தான் கேட்பீங்க. யாரா பொறுப்பு? எவனாவது ராஜினாமா பண்ண சொல்றா? எவனாவது நீதி விசாரணைக்கு உட்படுத்து. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப இந்தியாவிலே உலகத்திலேயே மிகச்சிறந்த ஏர்லைன்ஸ் ஏவியேஷன் வச்சிருக்கிறது இந்த தேசம் தான் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு பாஜக காரர் நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்கறேன். ஒரு பாஜக காரர் நீங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த விமான சேவை வச்சிருக்கிறது நீங்க தான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கிரெடிட் யாருக்கு போகும்? இதுதானே போவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பும் ஒரு இழப்பும் வந்து யார் பொறுப்பு இருக்கணும்? அதுல மட்டும் எடுத்துக்குவீங்க, இதுல மட்டும் எடுக்க மாட்டீங்களா? யார் மீதான் ஒரு நீதி விசாரணை நடத்துங்க. அப்போ ஒரு இப்ப இதுல என்ன நடக்குது? ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடுறாரு. அகமதாபாத் ஏர் கிராஷ் இஸ் ஹார்ட் பிரேக்கிங், த பெயின் அண்ட் ஆங்ஸைட்டி த ஃபேமிலிஸ் ஆர் அண்டர் கோயிங், இதெல்லாம் வந்து என்னால தாங்க முடியல அப்படின்னு போடுறாரு. அதுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட்ல வந்து போடுறான், அனுபவ் குப்தா அப்படின்னு ஒருத்தன் போடுறான், தூபி போட்கர் ஜாத்தா உசி மேஹி மர்ஜாத்தா தூபி அப்படின்னு போடுறான். நீனும் அதே ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல போயிருந்து இறந்த நல்லா இருந்திருக்கும் போடுறான் பாஜக காரன். இதெல்லாம் ஏன் உயிர்களுக்கெல்லாம் அவனுக்கு மரியாதை கிடையாதுங்க. இதை நீங்க பாருங்க, இந்த ட்வீட் இப்போ ஃபுல்லா அவ்வளவு பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்படித்தான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க உயிர்களின் மீது மதிப்பில்லாத அக்கிரமக்காரர்களை, அயோக்கியர்களை. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தி ஜெய்ஸ்வால் பேசினார் பாத்தீங்கல்ல, சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க மனுஷன். இதெல்லாம் எதனால வந்ததுன்னா, உயிர்களின் மீது அக்கறை இல்லாத ஒரு கொடூர ஆட்சி, 11 ஆண்டு கால ஆட்சி இந்த ஆட்சி. உயிர்களின் மீது அக்கறை இல்லாத, மனித உயிர்கள் செத்து போனால் சிம்பிளா தேசப்பட்டு இருந்தா அமைதியாரி, தேசப்பட்டு இருக்கிறவன் அமைதியா இருக்க மாட்டான், கேட்பான் கேள்வி.